இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வயசில் பெரியவங்க, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என் அனுபவத்தில், என்னுடைய அனுபவத்தில் இன்னைக்கு காலையில் கூட மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஒருத்தர் ஸ்பீட் பிரேக்கரை நான் கிராஸ் பண்ணுறேன். அவர் வந்து லெஃப்ட்டில் இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு லெஃப்ட்டில் எப்போவுமே அதுக்கு ஒரு வழி உண்டாக்கியிருப்பாங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு மேலே போகாமல் அதில் போகிற மாதிரி. அது அந்த மண் பாதையில் ஃபுல்லாக பள்ளமாக இருந்திருக்கு. ஃபுல்லாக தண்ணி, மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணியாக இருந்திருக்கு, மூடி இருக்கு. அவர் அது தெரியாமல் போயிருக்காரு, விழுந்தார். நானும் ஓகே ஹெல்ப் பண்ணேன். ஸோ வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயங்கள் நேராக போகிறதுல டைம் ஆனாலும் சரி, அதுலேயே போங்க, தப்பே இல்லை. ஆனால் நம்ம ஷார்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஆபத்தில் போய் மாட்டிக்காதீங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயம் திருச்சியில், கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. இது யோசிக்காமல் செய்கிறதால தான் ஒரு 5 நிமிஷம் ஒரு சந்தோஷத்துக்காக நாம் வந்து இப்போ பெரிய ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். அதாவது படிக்கும் காலங்களில் நம்ம இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க. நம்ம வந்து செய்கிற விஷயம் உங்களை மட்டும் பாதிக்காது. உங்கள் அப்பா அம்மா, உங்களை சார்ந்த நண்பர்கள், உங்களோட நீங்கள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரி எதுவாக இருந்தாலும் அவங்களையும் சேர்ந்து தான் இது பாதிக்கும். நல்லதே யோசிங்க, நல்லதையே படிங்க. நீங்கள் படித்து நாளைக்கு ஒரு நல்ல ஜாபுக்கு, ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ஒரு ப்ரைவேட்டில் பெரிய நல்ல அதிகமான சம்பளத்தில் போய் நம்ம படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கு பெருமை சேருங்க. அதில் இருக்க சந்தோஷம். நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கவனத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. இப்போது உங்கள் வாழ்க்கையும் உங்களை சார்ந்தவர்களோட வாழ்க்கையும் தினம் தினம் சந்தோஷத்தை இழந்து எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அது ஒரு அண்ணனா, ஒரு தம்பியாக என்னால் உணர முடியுது. அதனால் யோசித்து முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிங்க. நல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எவ்வளவோ இருக்குது. அதில் போய் ஏதாவது ஒரு கிளாஸ் போக முடியல, நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்குது, நான் ரொம்ப லோ கிளாஸு, மிடில் கிளாஸ், எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் படிக்க முடியலையா, அழகாக உங்கள்கிட்ட நெட் பேலன்ஸ் இருந்தால் போதும். புக்ஸை டவுன்லோடு பண்ணி 6th to 12th புக்ஸை படிங்க. அதாவது பாதுகாப்பாக பயணம் பண்ணணும். அது வண்டியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அப்படி இல்லையா, இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கணும். உங்களுடைய நண்பர்களும் சரி, உங்களுடைய ஆசிரியர்கள், ஆசிரியைகள் யாராக இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நல்லதை எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லும்போது அது நமக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போதும் அது வந்து நமக்கு அது கேட்க முடியாது. ஏன்னா அது நல்ல விஷயம். கெட்ட விஷயம் ஈஸியாக நமக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கெட்ட எதுவாக இருந்தாலும், நம்ம கெட்டது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கக்கூடாது. அது நமக்கு ஆபத்தில், பிரச்சனையில் கொண்டு போய் விடும். நம்மளுடைய நல்லது, நம்ம எதிர்காலத்தோட நல்லது, நம்ம குடும்பங்களோட, நம்ம குடும்பத்தோட உறுப்பினர்களுக்கு நல்லது. அது மாதிரி நல்ல விஷயங்களை யோசித்து முடிவெடுத்து செய்யும் பொழுது, அதனால் அந்த வலி வேதனை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பசங்க. இதெல்லாம் எதனால், நம்ம வந்து கூடா நட்பு கேடாய் முடியும். நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிருந்தால் இது மாதிரி நடந்திருக்குமா? கெட்ட ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து, அதாவது ஓகே, ஆண் நண்பர்களாக இருந்தாலும், இல்லை நீங்கள் காதலிக்கிற நண்பர்களாக இருந்தாலும், இல்லை யாராக இருந்தாலும் யோசிச்சு, ஓகே நம்ம படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஒரு விஷயங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம படித்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். எல்லாருக்கும் முடியலைன்னா விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல விஷயங்கள் எதுவோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதுதான் நான் ஒரு அண்ணனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை உங்களோட சின்ன பையனாக இருந்தால் தம்பியாக எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு
அவர் கூலி வேலைக்கு போவார், இல்லை ஏதாவது ஒரு வேலையில் இருப்பார். ஆனால் நம்ம பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் நம்ம கஷ்டப்பட்டு எல்லா படிப்பு செலவுக்கும் எல்லாமே கொடுப்பாரு. நம்ம அதை தப்பான வழியில் யூஸ் பண்ணவே கூடாது. அதனால் நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நம்ம நம்ம தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த ஒழுக்கத்தை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு சமூகம் உருவாகும். நல்ல ஒரு சமூகம் உருவானா நல்ல ஒரு நாடு உருவாகும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் தனியாக போகிற பொண்ணோட பாதுகாப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அந்த இது மாதிரி பிரச்சனைலாம் வராது. ஸோ நம்ம தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான் அது இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம அதில் ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சு என்ன என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கை ஒரே முறை. அது சந்தோஷமாக நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் அது எப்படி நமக்கு அந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி நேர்மையாகவும் நியாயமாகவும் போவோம். மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் போவோம். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம ஃபேமிலியிலையும் அப்படிப்பட்ட பெண்ணோ இல்லை எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசு பாதிக்கும், நம்ம குடும்பத்தில் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அந்த நடந்த நபருக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை பார்த்து நம்மளோட அப்பா அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம நினச்சி பார்க்கணும், தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தரும். அதனால் நம்ம தனியாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் சிசிடிவி இல்லை, அப்படி சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்க தப்பு. ஆனால் நீங்கள் அந்த சிசிடிவி கேமராவிலேருந்து தப்பிச்சாலும் மேலே ஒரு பெரிய சிசிடிவி கேமரா இருக்குது. அதிலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது யோசிச்சு செய்யுங்க. இந்த உலகம் ரொம்ப மாயமானது, ரொம்ப விசித்திரமானது. இந்த உலகம் நம்மளை படைச்சல்னு இல்லை, நம்மளை படைச்சது நம்ம அப்பா அம்மா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சக்தி நம்மளை மேலே இருந்து பார்க்குது. இல்லைன்னா நமக்கு காற்றையும் குடிக்கிறதுக்கு தண்ணியையும் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் விளைவிக்கிற அந்த சக்தி நம்ம பண்ணுற தப்பையும் பார்க்காதா என்ன? ஸோ எல்லாரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி.